தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ராதா, உனக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ரவி. தேங்க்யூ டி பொண்டாட்டி. போதும் போதும், என்ன சைட் அடிச்சது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட பேசு. போங்க, எனக்கு தெரியும் அதெல்லாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஸ்வீட் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சாச்சா? குழந்தைங்கெல்லாம் பார்த்து பட்டாசு வெடிங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கும் நம்மளோட சேனல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். நாங்கள் போயிட்டு வரோம். பார்த்து பட்டாசை கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஒரு நிமிஷம். என்ன ரவி? இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போலாம் ஒழுங்கா வீடியோ ரெகுலராக வரதில்லைன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஐ எம் ஸோ சாரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வர்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரி, பேசுனது போதும். நம்ம போகலாமா? நம்மளும் போய் தலை தீபாவளி கொண்டாடுவோம். கடவுளே, எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? அம்மா, அம்மா. சிவா, அம்மா, சீக்கிரம் வெளியில போங்கம்மா, சீக்கிரம் போங்க. டே ராதா, ராதா உள்ள மாட்டிக்கிட்டாடா. ராதா, ராதா, ஏதாவது குரல் கொடுடி. ராதாவா உள்ள இருக்கா? ஆமாமா, உள்ள மாட்டிக்கிட்டா. அச்சச்சோ. ஹே நிலா, நிலா, காப்பாத்துங்க. ராதா, நீயா? நீ இங்க என்ன பண்ற? ராதா, அங்க நெருப்பு இருக்கு, சீக்கிரம் வெளியில வா. ஹே, கிட்ட வராத, இங்க நெருப்பு இருக்கு, தள்ளி போ. ஹே ராதா, என் கூட வா, சீக்கிரமா வா. கைய விடு. இந்த பக்கம் வா. அம்மா, நீங்க 2 பேரும் வெளியில போங்க. நான் ராதாவை கூட்டிட்டு வரேன். இங்க இருந்து போங்கம்மா, நெருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. சிவா, ராதா எங்க? ராதா உள்ள மாட்டிக்கிட்டா. முதல்ல இவங்க 2 பேரையும் வெளியே. விஜி, இங்க பாருங்க, சீக்கிரம் வெளியில வாங்க. ராதா வராம நான் வர மாட்டேன். விக்கி, என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். ராதாவை கூட்டிட்டு வரோம், சொன்னா கேளுங்க விஜி. விக்கி, என்ன விடுங்க. அம்மா, நீங்களும் வாங்கம்மா, வெளியில போங்கம்மா. டேய், ராதாவை காப்பாத்திடுடா. நான் கூப்பிட்டு வரேம்மா, நீங்க போங்கம்மா. காப்பாத்துங்க. ராதா, இதை நான் வந்துட்டேம்மா. ரவி, நெருப்பு பார்த்து. ராதா, சீக்கிரம் வெளியில போ. நீ வா. அங்க பாரு, நெருப்பு எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு. நீ வா, நான் வரேன். நீ ஃபர்ஸ்ட் போ வெளியில, அதுக்கப்புறம் பின்னாடி வரேன். இல்ல, 2 பேரும் போலாம், வா. ராதா சொல்றது கேளு, போ இங்க இருந்து. ராதா, சீக்கிரம் வெளியில போ இங்க இருந்து. ரவி. ராதா, உனக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல. அங்க உள்ள நிலா. நிலா. ரவி, ராதாவை கூட்டிட்டு போங்க, நான் நிலாவை கூட்டிட்டு வரேன். சரிங்க சிவா, சீக்கிரம். ராதா, நீ முதல்ல வா. ரவி, உள்ள நிலா. ரதாமா, நீ போமா, நிலாவை நான் கூட்டிட்டு வரேன். ரதா வா, நெருப்பு அதிகமாயிட்டே போகுது. என்னடா வேணும் உனக்கு? என்னது? என்ன டாவா? மரியாதைலாம் ரொம்ப குறைவா இருக்குதே. ஆமா, இவர் பெரிய இவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க, உட்காருங்க, காப்பி சாப்பிடுங்க, விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. டேய், குடிகார பையன் தானேடா நீ, உனக்கு என்னடா மரியாதை வேண்டிய கிடக்கு? யோ,
உன்கிட்ட பேச வரல, என் பொண்டாட்டியா வர சொல்லு. யார கேட்டா அவ எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறா? எவ்வளோ தைரியம்! டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு தைரியம் எல்லாம் தேவையில்லடா. அதான் வீட்டை விட்டு அமிச்சிட்டேல்ல, அதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம என்ன கருப்பட்டி காஃபியா கொடுப்பாங்க? இங்க பாரு பெரிய மனுஷா, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்குள்ள நீ வராத, புரியுதா? சத்யாவை கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிட முடியாதுடா. என்னடா பண்ணுவ? உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சத்யா, சத்யா, ஏய் வெளில வாடி. டேய் டேய், சும்மா நடுவீட்டுல நின்று கத்திக்கிட்டு இருக்காதுடா. வெளியே போடா. நீயா போனா மரியாதை, இல்லைன்னா செக்யூரிட்டி கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுவேன். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு இவ்வளோதான் மரியாதையா? சை, என்ன குடும்பமோ! அடிச்சு நிறுத்து. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டிய கிடக்கு? என் பொண்ணை அடிச்சு வெளில துரத்திட்டு நீ குடிச்சிட்டு குஜாலியா இருப்ப. உன்னை கூப்பிட்டு வச்சு நாங்க விருந்து வைக்கணுமா? போடா வெளிய. என் பொண்ணு முடிவு எடுத்துட்டா நீ தேவையில்லைன்னு. இதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? என் பொண்ணு என் வீட்டுல ராணி மாதிரி இருப்பாடா. கேவலம் ஓ வீட்டுல வந்து அவளை ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்திருக்கீங்க. இதுக்கே உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி அடி வாங்க விட்டுருப்பேன். என் பொண்ணு சொன்னதுனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா வச்சுக்கிய. யோ, என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எங்க என்ன பண்ணுவேன்னு பாரு. அடிச்சு மூஞ்சி முகையெல்லாம் உடைச்சிருவேன். வெளியில போடா. அப்பா, சத்யா, நீ எதுக்கு வெளியில வந்த? உள்ள போ, நான் பேசிக்கிறேன் இவன்ட்ட. இல்லப்பா ஒரே சவுண்டா இருந்தது அதான். சத்யாமா, நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன் இவனை. யோ யோ, தள்ளியாங்கிட்டு நீ. டேய், இப்ப வெளிய போல செக்யூரிட்டிய வர சொல்லிடுவேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. கூப்பிடியா? யார வேணாலும் கூப்பிடு. பாத்தியாமா, எவ்வளவு தைரியம்! இங்க வரும்பொழுதே குடிச்சிட்டுதாமா வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். நான் பேசிக்கிறேன்ப்பா, நீங்க இந்த பக்கம் வாங்க. குடியாரங்கூடலாம் நீ ஏன் பேசிட்டு இருக்க? நீ உள்ள போன்னு சொன்னேன். அப்பா ப்ளீஸ், இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வேற யாரும் தலையிடாதீங்க. விக்ரம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? நீ தாண்டி வேணும், நீ தான் வேணும். எவ்வளோ தைரியம் இருந்தா டைவர்ஸ் கொடுத்துருப்ப எனக்கு நீ. நீங்க தான் நான் தேவையில்ல, இன்னொரு பொண்ணு பார்த்துட்டேன், வெளியில போன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் நான் என்ன அங்க இருந்து பண்றது? அதான் டைவர்ஸ் கொடுத்தேன். எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கங்க. இப்போ கிளம்புங்க. சத்யா, அது நான் ஏதோ கோவத்துல போதையில பேசுனது. அதுக்குன்னு நீ வீட்டை விட்டு போயிருவியா? எப்பவும் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லி நீ போகமாட்ட. அதனாலதான் நானும் அன்னைக்கு அப்படி சொன்னேன். நீ உண்மையிலே இப்படி கிளம்பி வந்துட்டு டைவர்ஸ் பேப்பர்லாம், இதெல்லாம் நல்லா இல்ல. வா வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? என் வீடு இங்க இருக்கு. நீங்க உங்க வீட்டை பார்த்து போங்க. போதுங்க, உங்களால பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைல்ல என் குழந்தைய நீ கொன்னுட்டேன்னு கொலகாரி பட்டத்தோட அந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ நாள் அனுசரிச்சு சுத்திட்டு இருந்தேனே எதுக்காக? நமக்காக, நம்ம காதலுக்காக, உங்களுக்காக. ஆனா நீங்க என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்க்கறதுக்கு துணிஞ்சிட்டீங்க. டெய்லி குடிச்சிட்டு வந்து நீங்க பண்ற டார்ச்சர் என்னால இதுக்கப்புறம் தாங்கிக்க முடியாது. நம்ம காதல் என்னைக்கோ செத்து போச்சு விக்ரம். கிளம்புங்க. இதுக்கப்புறம் என் மனசுல யாரும் இல்லை, யாருக்கும் இடமும் இல்லை. இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கோர்ட்ல பாத்துக்கங்க. சத்யா, இப்ப டைவர்ஸ் பண்ற முடிவிலே வந்துட்டியா நீ? முடிவு எடுத்து டைவர்ஸ்க்கு அப்ளைவும் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தான் எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். ப்ளீஸ் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மயிர புடுங்குவாங்க. டேய் டேய் டேய், யோ சும்மா இரியா. டேயின்னுக்கிட்டு இங்க பாரு சத்யா, குடும்பம்னா 1000 பிரச்சனை வரதா செய்யும். புருஷன் முன்னாடிக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவியா நீ? சரி, டைவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போற? அது உனக்கு தேவையில்லடா ராஜா. நாங்க டைவர்ஸ்க்கு அப்புறம் வேற கல்யாணம் கூட பண்ணி வைப்போம். ஏன் இன்னுமே கொண்டு படிக்க கூட வைப்போம். ஏன் பிசினஸ் உமனா கூட ஆக்குவோம். அது உனக்கு தேவையில்ல. உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. இங்க இருந்து கிளம்புங்க விக்ரம். எனக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியா பெத்து போட்டு சந்தோஷமா வாழுங்க. என்னால உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல. என்னால நீங்க ஏன் வாரிசு இல்லாம இருக்கணும், கஷ்டப்படணும்?
தினம் தினம் அதை நினச்சி குடிச்சிட்டு வரணும். உங்களுக்கு அது ஒரு காரணம் தானே. அந்த காரணம் தான் இப்போ இல்லைல்ல. வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இப்போ கிளம்புங்க. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். அப்போ இதான் உன் முடிவா? ஆமாண்டா டேய். சரி சத்யா, நான் கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்கோ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ மூடிட்டு கிளம்பு. போயிட்டு இருக்கேன், உன் வாயை மூடியா. ராதா, ராதா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை ரவி, ஒன்றும் இல்லை. தேங்க் காட், கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் வந்தோம். இல்லைன்னா என்ன இருந்திருக்கும்? ரொம்ப பயந்துட்டேன் ரவி. நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற? பயப்படாத, ஒன்றும் இல்லை. விஜி, சரி, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாரு, என்ன பாரு. விக்கி, விக்கி உயிரே போயிருச்சு. ராதா, ராதா உனக்கு ஒன்றும் இல்லைடி. எனக்கு எதுவும் இல்லடி. நீ ஏன் உள்ள இருந்துட்டு வெளியில போகல? சீக்கிரமா வெளில போயிருக்கலாம்ல. நீ உள்ள இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு தனியா போக முடியும்? கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் ஆகலை. சிவா. அண்ணா, ஆமா, அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணா, என்னங்க என்னங்க, நம்ம பாரம்பரிய குடும்ப வீடு போயிடுச்சுங்க. அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. சிவா, சிவா, நீ பிறக்கும் பொழுது இந்த வீட்டில் தாண்டா பிறந்த. இது நம்மளோட பூர்வீக சொத்துடா. இந்த வீடு இப்படி அழியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னங்க, என்னால முடியல. அழாதம்மா, அழாத. திரும்பவும் இதே இடத்துல நம்ம வீடு கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. இல்ல அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம வீடு கட்டலாங்க, அது உங்களால முடியும். ஆனா நம்ம வாழ்ந்த வீடுங்க, இது திரும்பி வருமா? இந்த வீடு போனதுக்கு பதிலாக என் உயிர் போயிருந்திருக்கலாம். அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அழாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சிவா, சிவா வருத்தப்படாதடா. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. சிவா, சிவா நில்லு. சிவா, என்னடா இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? என் அப்பா அம்மாவை இப்படி பார்க்க முடியல என்னால. எதுவும் செய்ய முடியல. இல்ல சிவா, நடந்தது ஒரு விபத்து. யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு நினைச்சு சந்தோஷப்படு. என்னடா இந்த மாதிரி நேரத்துல நீ தான் அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும். நீ ஏன் இப்படி தனியா வந்து அழுதுகிட்டு இருக்க? என்னால முடியல நிலா, முடியல. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் நம்ம குடும்பமாக வாழும் பொழுது அந்த நினைவுகள் எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கும், அந்த வீட்டில் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த வீடு இது போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே. இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு என் குடும்பத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகும். சிவா, அண்ணா, அண்ணா, ரவி, 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 எங்க அண்ணா மனசு உடைஞ்சு போறான். நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, அம்மா அப்பா கூட இருங்க, நான் இதோ வரேன். டேய் விக்கி, என் கூட வா. சரிடா. அம்மா அழாதீங்கம்மா, கஷ்டமா இருக்கு, அழாதீங்க. என்னால முடியல ராதா. ராதா, உனக்கு தெரியாதுமா, இந்த வீடு கட்டும் பொழுது
இந்த வீட்டுக்கு முத ஒரு செங்கலை எடுத்து வச்சதே உங்க அப்பன்தான். அதனாலதான் என் தம்பி ஞாபகார்த்தமா இந்த வீடு இந்தியாலயே இருந்துச்சு. எங்களுக்கு இருந்த சொத்து இந்தியால இது ஒண்ணு மட்டும்தான். இதை எங்களுக்கு விற்க மனசு வரல. அதனாலதான் என் பொண்டாட்டியை இங்க விட்டுட்டு நாங்க 2 பேரும் அமெரிக்கால இருந்தோம். அந்த மாதிரி இந்த வீடு எப்பவுமே நாங்க விட்டு கொடுக்காம இருந்தது. இப்படி அழிஞ்சு போச்சேம்மா. என் தம்பி ஞாபகார்த்தமா உங்க அப்பா ஞாபகார்த்தமா இருந்த ஒரே வீடு, வாழ்ந்த வீடு. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரவி, என்னடி ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க லூசு. இல்லடா, சிவா அழுது நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். என்ன சிவா, நீங்களே இப்படி பண்ணா எப்படி? அதானே, என் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. என் பொண்டாட்டி கஷ்டப்பட நான் விட மாட்டேன். இல்லை ரவி, என்னால் முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அப்பா அம்மாவை இந்த மாதிரி பார்க்க முடியல. கஷ்டம்தான், எனக்கு புரியுது. நீங்கள் வாழ்ந்த வீடு இந்த மாதிரி அழிஞ்சு போச்சேன்னு வருத்தப்பட்டு தான் செய்வீங்க. ஆனால் அப்படியே இருந்தால் எப்படி? அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டாமா? ரவி, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ என்ன பண்ணணுன்னே தெரியல. என் குடும்பத்தை பாருங்க, நடு ரோட்டில் நின்று அழுதுட்டு இருக்காங்க. இந்த நிலைமைக்கு நாங்கள் வருவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரோட்லேயே நின்று வருத்தப்பட்டுட்டே இருந்தால் வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டிதான். கிளம்புங்க எல்லாரும். எங்க வா? என் வீட்டுக்கு தான். ரவி, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேண்டாம், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி எப்படி பார்த்துப்பீங்க? அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கே போய் தங்குவீங்க? எப்படி இருப்பீங்க? இல்லை விக்கி, எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் எதனா ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் எதனா வீடு கட்டிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். எது ஃப்ரெண்ட்ஸுங்களா? அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோமா? சொந்த பந்தோன்னு. இங்கே பாருங்க சிவா, நம்ம 2 பேரும் மாப்பிள்ளை மச்சானுங்க, தெரியும்ல? நீ என்னோட மச்சான்டா. ரவி, ரவி இல்லை, மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. அதானே, நாங்கள்லாம் இருக்கும் பொழுது வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் உதவி கேட்பியா? இங்கே பாருங்க சிவா, நடந்தது நடந்து போச்சு. நமக்குள்ளே நடந்த கசப்பான நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். குடும்பத்தை கூட்டிட்டு அப்பா அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. அங்கே வச்சு என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கலாம். இல்லை, அது இன்னொரு வீடு கட்டுற வரைக்குமாவது எங்கள் வீட்டில் இருங்க சிவா. இல்லை ரவி, அது சரியாக வராது. அதெல்லாம் சரியாக வரும். என்ன நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அதானே, எங்களுக்காக வேண்டாம், உங்கள் தங்கச்சிக்காக வாங்க. சரிங்க ரவி, நான் வரேன். அப்பாடா, இப்போவாது ஒத்துக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரவி, உங்கள் அப்பா? அவரை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், அவர் உங்களை எதுவும் சொல்ல மாட்டார், நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க ரவி, அப்போ கிளம்பலாம். ரொம்ப சந்தோஷம், வாங்க. கார் அங்கே நிற்கிது, நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடலாம். அடியே, வீடு போய் சேருடி. பக்கத்துலேயே உரசிக்கிட்டு நிற்பா, இங்கிட்டு தள்ளி வா. அவன் என் மச்சான், புரியுதா? போடா லூசு.